இன்னைக்கு கிச்சனுக்கு லீவ் விட்டுட்டேங்க. அம்மா தான் இன்னைக்கு தேங்காய் பால் நண்டு குழம்பு செஞ்சு குடுத்துருந்தாங்க. அவங்களோட ஸ்பெஷலான இந்த தேங்காய் பால் நண்டு குழம்பு செய்றதுக்கு முன்னாடி, இந்த பெரிய பெரிய நண்டு நான் எங்கேருந்து வாங்கியிருந்தேன்னு ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறேன். ஜிஜே சீ ஃபுட்ஸ் புலிக்கட் அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். இவங்க வந்துட்டு உயிரோட நண்டு புடிச்சிட்டு வந்து ஹோம் டெலிவரி பண்றாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம கால் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சட்டியில 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு வறுத்து பொடிச்சுக்கோங்க. வேற ஒரு சட்டியில தாராளமா எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை, 4 பெரிய வெங்காயம், கொஞ்சமா உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போனதுமே 5 பெரிய தக்காளி பழத்தை கொரன்னு அரைச்சி ஊற்றி அதையுமே வதக்கிக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போனதுமே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி, கழுவி வச்சிருந்த நண்டு, கொஞ்சமா உப்பு, தண்ணி, கொஞ்சமா புளி கரைசல் ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்கும் போது நண்டுல இருந்த சனி எல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்த அந்த பொடி, கொஞ்சமா உப்பு, தேவையான அளவுக்கு தேங்காய் பால், கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.